மே 18, 2009 உலகம் தன் மனசாட்சியை மொத்தமாய் அடகு வைத்த நாள். ஈழ மண்ணில் முள்ளிவாய்க்கால் என்ற அந்த ஒற்றை கடற்கரை கிராமத்தில் நடந்தது இன்றும் நம் நெஞ்சை உலுக்குகின்றது. பாதுகாப்பான வலயம் என்று நம்பி லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் அங்கே தஞ்சம் புகுந்தார்கள். ஆனால் அந்த இடத்தையே ஒரு திறந்தவெளி சிறைச்சாலையாக மாற்றியது இலங்கை ராணுவம். பீரங்கி குண்டுகளும் வான்வழி தாக்குதல்களும் இடைவிடாது மக்கள் மீது பொழிந்தன. தாகத்திற்கு தண்ணீர் இல்லை, பசிக்கு உணவு இல்லை, காயங்களுக்கு மருந்து இல்லை. பதுங்கு குழிகளுக்குள்ளேயே கை கால்கள் துண்டிக்கப்பட்டு பிஞ்சு குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை துடி துடித்து மாண்டார்கள். வெள்ளை கொடி ஏந்தி சரணடைய வந்தவர்களும் இரக்கமின்றி சுட்டுக் கொல்லப்பட்ட கொடூரம் அரங்கேறிய நாள் இது. அங்கே உண்மையில் எத்தனை பேர் இறந்தார்கள்? உலகத்தின் அதிகாரப்பூர்வ கணக்குகள் இதோ. ஐக்கிய நாடுகள் சபையின் ஆரம்ப கட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் 40,000 முதல் 70,000 சிவிலியன்கள் கொல்லப்பட்டதாக கூறின. ஆனால் அது முழு உண்மை அல்ல. உள்ளூர் மக்கள் தொகை கணக்கெடுப்புகளின் படியும் பல்வேறு சர்வதேச மனித உரிமை அமைப்புகளின் ஆய்வின்படியும் 1,46,000க்கும் அதிகமான மக்கள் காணாமல் ஆக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக அந்த இறுதிப் போரின் கொடூரங்களில் கிட்டத்தட்ட 1,70,000 தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டதாக தமிழ் சமூகம் குற்றம் சாட்டுகிறது. இது போர் அல்ல, திட்டமிட்ட இனப்படுகொலை. இத்தனை ஆண்டுகள் கழித்தும் அந்த போரில் தப்பிய உறவுகளின் குரல்கள் நம் நெஞ்சை பிளக்கின்றன. தன் கண் முன்னாலேயே தன் பெற்றோரையும் குழந்தைகளையும் ராணுவம் கொன்றதை கதறி அழுது சாட்சியம் சொன்ன தாய்மார்கள் இன்றும் இருக்கிறார்கள். 5 வயதில் அந்த நரகத்தை கண்டு தப்பிய ஒரு குழந்தை, என் தோழியின் பெற்றோர் இருவருமே இறந்து விட்டார்கள், 1 மாத குழந்தையையும் நோயுற்ற பாட்டியையும் காப்பாற்ற அந்த சிறுமி தவித்த தவிப்பு இன்னும் என் கனவில் வந்து என்னை உலுக்குகிறது என்று சாட்சியம் சொல்கிறது. வெள்ளை வன்கலன்களில் ஏற்றிச் செல்லப்பட்ட தங்கள் கணவன்மார்களும் பிள்ளைகளும் எங்கே என்று கேட்டு வடகிழக்கு இலங்கையில் வீதிகளில் அமர்ந்து போராடும் தாய்மார்களின் கண்ணீருக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை. ஆனால் இந்த உலகம் எதையும் கண்டுகொள்ளவில்லை. குற்றவாளிகள் சுதந்திரமாக உலவுகிறார்கள். ராஜபக்சேக்கள் சுகமாக ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சர்வதேச நீதிமன்றத்தில் அவர்கள் நிறுத்தப்படவில்லை. பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு இன்று வரை நீதியும் கிடைக்கவில்லை. முள்ளிவாய்க்கால் என்பது இலங்கையோடு முடிந்துவிடவில்லை. இன்று உலகெங்கிலும் யுக்ரைன் முதல் காசா வரை போர் என்ற பெயரில் அப்பாவி மக்களும் குழந்தைகளும் பெண்களும் தொடர்ந்து கொல்லப்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறார்கள். அதிகார வெறிக்காகவும் நிலத்திற்காகவும் நடத்தப்படும் போர்களில் எப்போதும் பலியாவது சாமானிய மக்கள்தான். காலங்கள் மாறலாம், ஆனால் நீதிக்கான தேடலும் முள்ளிவாய்க்காலின் வலியும் ஒருபோதும் மாறாது.